வணக்கம்பா. இப்போ பார்த்தோன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு 3 எதிரிங்க இருக்காங்க. இந்த 3 எதிரிங்க இருக்கிறதுனால, அடுத்தது என்ன செய்யலாம்? இதில மிதிச்சு முன்னேறத்துக்கான வழிகள யோசிக்க மாட்டேன்றோம். இந்த 3 பேர் வந்து அத தடுத்துட்டே இருக்காங்க. அந்த 3 இதுவ நம்ம ஒழிச்சு கட்டணும்னு வச்சுக்கங்க. நம்ம வந்து நம்ம வாழ்க்கை பீஸ்ஃபுல்லா அடுத்துன்ட்டு நம்ம இலக்க நோக்கி போயிட்டே இருப்போம். அது யார் யாருன்னா, முதல்ல இந்த கம்ஃபர்ட் ஜோன பார்க்கலாம். சில பேர் வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் வேலைக்கே எடுத்துக்கலாமே. வேலை வந்து வீட்டிலேருந்து ஒரு 2, 3 கிலோமீட்டர் இருந்தால் டைமுக்கு வீட்டுக்கு போகலாம், சாப்பிட்லாம், தூங்கலாம், டைமோட வீட்டுக்கு போயிடுவோம். அப்படின்ற நினப்பில் இருக்கோம். வெளி உலகத்தில் என்ன நடக்குது? நம்ம எப்படி வளரலாம்? அடுத்து என்ன இலக்கு இது பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம்? 4 விஷயம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உலகத்தில் என்ன நடக்குது? இந்த கம்பெனியில் என்ன நடக்குது? அப்படின்ட்டு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் எந்த கம்பெனின்னு சொல்ல விரும்பல. ஒரு 10 பசங்களை நான் வந்து வேலைக்கு அனுப்பிச்சிருந்தேன் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில். அங்கே போனவங்க 2 நிமிஷத்துலேயே எனக்கு வேலை பிடிக்கல அப்படின்னு வந்துட்டாங்க. ஏன்டான்னு கேட்டேன். இல்லை அங்கே மால் இல்லை, சினிமா தேட்டர் இல்லை, சுற்றி பார்க்க இடம் இல்லை அப்படின்னு கம்ஃபர்டபுளாக தான் பார்த்தாங்க தவிர, கம்பெனிக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணால் எப்படி முன்னேறலாம், அடுத்த டெசிக்னேஷன் எப்படி போகலாம், எப்படி இன்க்ரிமெண்ட் வாங்கலாம், நம்ம எப்படி பெரிய பதவி போய் அடையலாம், அந்த இதுவும் யோசிக்கல. இல்லை கம்பெனியெல்லாம் எப்படி இருக்குது, எம்ப்ளாயீஸ் எப்படி இருக்காங்க, அந்த இதுவெல்லாம் யோசிக்கல. கம்ஃபர்டபுள் ஜோன் தான் பார்க்குறாங்க. போய் தங்குற இடம் ஜாலியாக இருக்கணும், சுற்றணும். ஸோ அன்கம்ஃபர்டபுள் ஜோனையும் கொஞ்சம் பழகினா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஸோ புரிஞ்சுக்குங்க. அடுத்தது லேக் ஆஃப் ஃபோக்கஸ். இந்த காலத்துலலாம் இது தான் படிக்கணும், இதை படித்தா இந்த இலக்கு, இந்த வேலை இருக்குது, இவ்வளோ சம்பளம் கிடைக்கும், நம்ம அப்பா அம்மாவை இப்படி காப்பாற்றலாம், அந்த மாதிரி ஒரு கோலே இல்லை, ஒரு ஃபோக்கஸே இல்லை. அப்படி நினைக்கும் போது வேறு யாராவது ஏதாச்சும்னா அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் கடைசி வரையும் என்னன்னு பண்ணுறோன்னே தெரியாமல், வாழ்க்கையிலையும் முன்னேற முடியாமல் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாங்க. ஒரு ஃபோக்கஸ், ஒரு கோல் வைங்க. யார் சொன்னாலும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதுங்க. யார் சொன்னாலுன்ட்டு இல்லை, ஒரு சில பேர் சக்ஸஸ் ஆகிருப்பாங்க, அவங்க சஜஷன் கொடுப்பாங்க, அதெல்லாம் எடுத்துக்குங்க. அதை வச்சு நம்ம அடுத்த இலக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ஃபோக்கஸை இது பண்ணிவிட்டு அந்த ஃபோக்கஸை நோக்கி போங்க. அப்போ தான் சக்ஸஸ் ஆக முடியும் வாழ்க்கையில். 3வது ஹார்ட் ஒர்க். கடுமையான உழைப்பு இல்லைன்னா எதுலேயுமே சக்ஸஸ் ஆக முடியாது. உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. நீங்கள் அடுத்த அதில் சாப்பாட்டுக்கு கூட உழைச்சாதான் கிடைக்கும். உட்காந்த இடத்துல கிடச்சிடும்ன்ட்டு இன்னமும் வந்து சோம்பேறித்தனப்படாதுங்க. ஹார்ட் ஒர்க் மேக் மேன் பர்ஃபெக்ட். கடின உழைப்பு வந்து ஒரு மனுஷனை மோல்ட் பண்ணும், அவனை மேலே மேலே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த 3த்தையும் மைண்டில் வச்சுங்க. தயவு செஞ்சு அடுத்த இலக்கை தாண்டி போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.